வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஏகப்பட்ட பிரபலங்கள் வரிசையாக மரணமடைந்துக்கிட்டே போகிறாங்க. அதுவும் இந்த 2024 நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு தொடர்ந்து வரிசையாக இசைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, சினிமா துறையிலும் சின்ன திரையிலும் தொடர்ந்து வரிசையாக நிறைய பிரபலங்கள் மரணமடைந்துக்கிட்டே போகிறாங்க. இது ரசிகர்களிடம் மத்தியில், பிரபலங்கள் மத்தியில், பொதுமக்களிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல இசைக்கலைஞர் மரணமடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த பிரபல இசைக்கலைஞர்? அவருக்கு என்ன ஆச்சு? அவருடைய மரணத்திற்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல தபேலா இசைக்கலைஞர் காலமாகியிருக்கிறாரு. குடும்பத்தினர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இசைக்கலைஞர் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகீர் ஹுசேன் உடல்நலக் குறைபாடு காரணமாக காலமாகி போயிருக்கிறாரு. மும்பையை சேர்ந்த இவங்க பல்வேறு திரைப்படங்களில் தபாலா இசையை அமைத்திருக்காங்க. மேலும் இசை கச்சேரிகளில் கலந்து கொண்டிருக்காங்க. உலக புகழ்பெற்ற ஜாகீர் ஹுசேன் 4வது முறையாக கிராமிய விருதுகளையும் வென்றிருக்காங்க. இவரை கௌரவிக்கும் வகையாக மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதுகளையும் பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்திருக்கிறது. இவருக்கு வயது 73. ஜாகீர் ஹுசேனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து அவங்க கடந்த வாரம் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக நேற்று இரவு தகவல்கள் வெளியான நிலையில் அவர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் வதந்திகள் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யுமாறு இந்த தகவலை குடும்பத்தினர்கள் மறுத்தாங்க. எனினும் அடுத்த சில மணி நேரங்களில் ஜாகீர் ஹுசேன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தினர்கள் அறிவித்திருக்காங்க. ஜாகீர் ஹுசேன் மறைவுக்கு பல்வேறு பிரபலங்கள், தலைவர்கள், ரசிகர்கள், உறவினர்கள் பலருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இவருடைய மரணத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பார்த்தீங்கன்னா நேரில் போய் இவருக்காக அஞ்சலி செலுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் முர்மு பார்த்தீங்கன்னா நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.